Welcome back to Venba Media Tech. போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான அதோட ப்ராப்பர்ட்டீஸ் மாத்திட்டு இல்லனா அது வந்து எப்படி நம்ம வந்து அதோட எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம எடிட் பண்றது அதாவது எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது அதாவது ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் ஆகட்டும் இல்லனா வந்து எட்ஜ் எக்ஸ்ட்ரூட் ஆகட்டும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து நாம வந்து மாய மாதிரி எப்படி யூஸ் பண்றோம் வந்து போன வீடியோல பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க அத போய் பாத்துங்க இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா மேலும் சில வந்து ஈஸியான ஒரு டூலை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படினு பாப்போம் சோ நார்மலா நம்ம மேக்ஸिमम மாயில நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது எடிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் டூல் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவோம் அதே மாதிரி இங்க வந்து செலக்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் பிடிச்சு कंट्रोल பிடிச்சு நமக்கு வந்து தேவையான மல்டிபிள் எட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஒண்ணா வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றது அப்படினா ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றதுதான் ஓகேவா இப்போ இத வந்து ஸ்கேல் பண்ணி நேரா ஆக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு இடையில வந்து எனக்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து இன்சர்ட் பண்ணனும் அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு விதமா பண்ணலாம் அத எனக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து இது எல்லா எட்ஜையுமே செலக்ட் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இதுக்கு சென்டர்ல ஒரு லூப் வந்துரும் இப்போ இந்த லூப்பை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து இன்சர்ட் எட்ஜ் லூப்னு இருக்கு சோ அது என்னன்னு பாத்துறோம் இங்க ஷிஃப்ட் இன்சர்ட்ல எட்ஜ் லூப்ங்கிறது வந்து நம்ம மாயால யூஸ் பண்றது இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷிஃப்ட் லூப் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இங்க என்ன பண்ணுவோம் அப்படினா ஷிஃப்ட் லூப் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொண்டு போன ஒரு ஆப்ஜெக்ட்ட கொண்டு போனீங்கன்னா இடையில நீங்க வந்து அந்த லூப்புக்கான எங்க வேணுமோ அங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அங்க லூப் வந்துரும் ஷிஃப்ட் பிடிச்சு பண்ணீங்கன்னா சென்டரா நீங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சென்டர்ல வந்து உட்கார்ந்துரும் அங்க கிளிக் பண்ணிடலாம் அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சு நம்ம அங்க பண்ணும்போது அங்க இன்சர்ட் எட்ஜ் லூப் கொடுக்கணும் ஆவரேஜ் பேஸ் பண்ணி லூப் வரும் தெரியுமா சோ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல இதுக்கு ஆவரேஜா எனக்கு லூப் பண்ணனும்னா இங்க ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு ஆவரேஜா உங்களுக்கு வந்து வந்துரும் சோ இது வந்து ஷிஃப்ட் லூப் செலக்ட் பண்ணிட்டு நார்மலா கீபோர்ட்ல ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆவரேஜ் எட்ஜ் லூப் போடுறேன்னா கொடுத்துடலாம் அதே மாதிரி நார்மல் எட்ஜ் லூப் வந்து இங்க கொடுத்துக்கலாம் ஓகே இதான் வந்து சிம்பிளான மெத்தட் இன்சர்ட் எட்ஜ் லூப் இங்கேயுமே நீங்க வந்து ஷிஃப்ட் எட்ஜ் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எட்ஜ் லூப் எனக்கு வந்து வேணாம் அப்படிங்கும்போது இத வந்து நீங்க டெலீட் பண்ணனும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலா இங்க ஒரு இது இருக்கும் இல்லனா நீங்க போய்ட்டு ரிமூவ் கொடுத்துங்க ரிமூவ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லூப் மட்டும் செலக்ட் ரிமூவ் ஆகும் ஆனா இதோட வெர்டெக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் சோ நீங்க வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க நார்மல் ரைட் கிளிக் பண்ணி இங்க delete ஆப்ஷன் இருக்கா ஓகே ரிமூவ் தான் இருக்கு சோ நார்மலா ரிமூவ் கொடுத்தா இதுவுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் சோ அது ஒரு விஷயம் இருக்கு நீங்க ரிமூவ் பண்றதுல அதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து நார்மலா இதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணனும் அப்படிங்கும்போது bridge ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க சோ ரெண்டு இதுக்கு இடையில இத கனெக்ட் பண்ணனும் அப்படினா அதே மாதிரி தான் இங்க ரைட் கிளிக் இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டூலையும் சரி இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா உங்களுக்கு bridge ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த bridge நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் bridge ஆயிரும் sorry okay நம்ம வந்து ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி நம்ம அங்க பண்ணுவோம் அதனால நம்ம வந்து இந்த எடிட்டர்ல போய்ட்டு நீங்க கூட ஹாட் கீல மாத்திக்கலாம் மல்டிபிள் செலக்ஷனுக்கு இருக்கான்னு பாத்துறோம்
டைம் ஆகிட்டுருன்னு பார்க்குறேன். மல்டி போட்ட என்ன வருது? மல்டி செலெக்ட் select all. மல்டிபிள் ஐட்டம். ஸோ அது என்னென்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் அது பொறுமையாக தேடி பாருங்கள், அது கிடைக்கும். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எப்படி பண்ணுறது தெரியாது, நம்ம 2வது வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்குங்க எப்படி ஹாட் கீஸ் வந்து மாற்றுறது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா, இங்கே போயிட்டு இதில் வந்து என்ன இருக்குது, ஃபில் ஹோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட். இல்லை, பட் இது வந்து லூப் வந்து ஃபுல்லாக அடைக்கிறதுக்கு வந்து கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக பிரிட்ஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை நார்மலாக செலக்ட் பண்ணி எந்தெந்த இதை பிரிட்ஜ் பண்ணணுமோ இதையும் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இங்கே வந்து கேப்னு ஒன்று இருக்கும். CAP. ஸோ இதில் வரல, ஓகே, நம்ம அதை பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஒரு லூப் போட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணி விட்டுருலாம். பண்ணிட்டு இப்போ இந்த இதையும் செலக்ட் பண்ணி பிரிட்ஜ் கொடுத்து விடலாம். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி பிரிட்ஜ் கொடுத்தோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அங்கே உள்ள யூஸ் பண்ணுற எல்லா டூலுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இதை வந்து வெல்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து எஃபெக்டிவாக வந்து இங்கே தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 2 இதையும் வந்து நம்ம வெல்ட் பண்ணுறணும் அப்படின்னா இது 2ஐயும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். 2 வெர்டெக்ஸையும் வெல்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்கே போய்ட்டு வெல்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதோட இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வெல்ட் ஆகிரும். ஸோ வெர்டெக்ஸை வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அடுத்து வந்து வேறு என்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இதை வந்து பிவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம்.